அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 46 இடங்களில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் ஒரு இடத்திலும், என்பிபி கட்சி 5 இடங்களிலும், பிற கட்சிகள் 8 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தெளிவான முடிவை மக்கள் வழங்கியுள்ளனர். மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பாஜக என்னும் அதிக வீரியத்துடன் பாடுபடும் என கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. தேர்தல் வெற்றி குறித்து பேசிய அம்மாநில முதல்வர் பெமா காண்டு, அருணாச்சல பிரதேசத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். சட்டசபை தேர்தலில் பாஜக புதிய சாதனையை படைத்துள்ளது. லோக்சபா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம் என்றார். அருணாச்சல் பிரதேச சட்டசபை தேர்தல் ஓட்டுகள் எண்ணும் பணி இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. அருணாச்சலில் மொத்தம் உள்ள 60 தொகுதிகளில் முதல்வர் பீமா காண்டு உள்பட 10 பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி ஏற்கனவே தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிக்கிம் சட்டசபை தேர்தல் ஓட்டுகள் எண்ணும் பணி இன்று காலை 6 மணிக்கு துவங்கியது. மொத்தமுள்ள 32 சட்டசபை தொகுதிகளில் 17 இடங்கள் பெற்றால் பெரும்பான்மை என்கின்ற நிலையில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 31 இடங்களில் வென்றது. சிக்கிம் ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது. ஆட்சியை தக்கவைத்ததன் மூலம் பிரேம் சிங் தமாங் மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ளார். சிக்கிமில் மொத்தமுள்ள 32 சட்டசபை தொகுதிகளில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 31 தொகுதிகளை கைப்பற்றியது. சிக்கிம் ஜனநாயக கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நோட்டாவை விட குறைந்த வாக்குகளையே பெற்றுள்ளது. நோட்டாவுக்கு 0.99% ஓட்டுகளும், காங்கிரசுக்கு 0.3%, பாஜகவுக்கு 5.18% ஓட்டுகளும் கிடைத்துள்ளன. நாடு முழுவதும் சுட்டரித்து வரும் வெப்ப அலை குறித்தும், ரேமல் புயலால் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். திருவாரூர் காகிதக்கார தெருவில் உள்ள சீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா விமரிசையாக நடந்து வருகிறது. இன்று பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அலகு குத்தி வந்த இளைஞர்கள் இசைக்கேற்ப குத்தாட்டம் போட்டனர். முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நாளை இரவு நடக்கிறது. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பார்வையாளர் குறிப்பேட்டில் பிரதமர் மோடி சில குறிப்புகளை பதிவிட்டுள்ளார். சமூகத்தின் கடமை, நெறிமுறைகளை பற்றிய ஆழமான கருத்துக்களால் உலகெங்கிலும் உள்ள மக்களின் இதயங்களை வென்றது திருக்குறள். உலகளாவிய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வுகளை இந்தியா முன்மொழிய வள்ளுவரின் போதனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவருக்கு மே 10 இடைக்கால ஜாமீன் வழங்கிய சுப்ரீம் கோர்ட் ஜூன் 2 மீண்டும் சிறையில் சரணடைய உத்தரவிட்டது. இதனால் கெஜ்ரிவால் இன்று மீண்டும் திகார் சிறைக்கு திரும்பினார். சிறை செல்லும் முன் டெல்லியில் உள்ள காந்தி சமாதி அனுமன் கோயிலுக்கு கெஜ்ரிவால் சென்றார். திகார் சிறையில் சரணடைவதற்கு முன் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி தொண்டர்கள் முன் உரையாற்றினார். தேர்தல் முடிந்ததும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. ராஜஸ்தானில் மொத்தமே 25 தொகுதிகள்தான் உள்ளன. பாஜக 33 தொகுதிகளில் வெற்றி பெறும் என ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவு வெளியிட்டுள்ளது. இது எந்த மாதிரியான கருத்து கணிப்பு என தெரியவில்லை என கெஜ்ரிவால் சொன்னார். தோள்பட்டை எலும்பு முறிவுக்காக சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அட்மிட் செய்யப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வருகிறார். தொடர்ந்து 7 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த வைகோ இன்று மாலை வீடு திரும்பினார். 10 நாட்கள் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அதுவரை நிர்வாகிகள் யாரும் வைகோவை பார்க்க வர வேண்டாம் என்றும் மதிமுக அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று வெளியாகின. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளன. கருத்து கணிப்பு பற்றியே பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல், இது கருத்து கணிப்பு அல்ல, மோடி ஊடகத்தின் கற்பனை கணிப்பு. இண்டி கூட்டணி 295 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். மக்கள் பகலில் கனவு காண எந்த கட்டுப்பாடும் இல்லை. காங்கிரசின் செயல்பாடு மோசமடைந்துள்ளது. ஏனெனில் அவர்கள் பகலிலேயே கனவு காண்கின்றனர். அதனை அவர்கள் நிறுத்தவே இல்லை. பிரதமர் மோடியை விமர்சிப்பது மற்றும் தகாத வகையில் பேசுவது ஆகியவற்றை அவர்கள் நிறுத்த வேண்டும் என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் கூறினார். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியவர் கருணாநிதி என நடிகர் பிரகாஷ் ராஜ் கூறியிருந்தார். இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் சீரிய முயற்சியால் மட்டுமே 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது. இவற்றை அறிந்து கொள்ளாமல் மக்களை ஏமாற்ற நினைப்பது கண்டனத்துக்கு உரியது. இதுபோன்ற வரலாற்றை திரித்துக் கூறுவதை பிரகாஷ் ராஜ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஜெயக்குமார் கூறியுள்ளார். நாடு முழுவதும் வெப்ப தாக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 56ஆக உறுதி செய்யப்பட்டுள்ளது என தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிக அளவாக மத்திய பிரதேசத்தில் 14 பேரும், மகாராஷ்டிராவில் 11 பேரும் உயிரிழந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
வட இந்தியாவில் சமீப காலமாக கடும் வெப்ப அலை வீசி வருகிறது. வெப்ப அலையின் தாக்கத்தால் இதுவரை 56 பேர் இறந்துள்ளனர். இந்நிலையில் நாளை வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பஞ்சாப், டில்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தீவிரமான வெப்ப அலை வீசும் என்றும் தெரிவித்துள்ளது. கோயில் சிலைகள் திருட்டு குறித்து கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து நடத்த ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? கோயில் சிலை களவு போவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை என்ன என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விஷயத்தில் திமுக அரசு மௌனம் சாதித்தால் பக்தர்கள் ஆதரவோடு போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். தமிழக சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. செங்கல்பட்டு, பரனூர், ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது என முன்னாள் கவர்னர் தமிழிசை குற்றம் சாட்டினார். முதல்வர் ஸ்டாலின் மோடி ஷூட்டிங் நடத்துவதாக கூறுகிறார். ஆனால் அவர் கொடைக்கானல் சென்று கோல்ஃப் விளையாடிய போது கேமரா இல்லாமலா படம் பிடித்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு வெடிக்கும் என மர்ம நபர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்ததால் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண் கடத்தல் வழக்கில் மாஜத எம்எல்ஏ ரேவண்ணா மனைவி பவானி தலைமறைவாகிவிட்டாரா என்ற சந்தேகம் எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு எழுந்துள்ளது. நேற்றைய விசாரணைக்கு ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்த அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டவிரோதமாக மனித உடல் உறுப்புகள் கடத்தலில் ஈடுபட்ட பல்லம்கொண்ட ராம் பிரசாத் என்பவரை கேரள போலீசார் நேற்று கைது செய்தனர். ஆந்திராவின் விஜயவாடாவைச் சேர்ந்த இவர் அங்குள்ள சிலரை ஏமாற்றி சட்டவிரோதமாக உடல் உறுப்புகள் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 11 மாவட்டங்கள் கடும் பாதிப்படைந்துள்ளன. மழை வெள்ளம் காரணமாக சாலைகள், ரயில் தண்டவாளங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கி தவித்த 30,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில்கள் ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாகர்கோவில், சென்னை எழும்பூர் இடையே இயங்கும் வாராந்திர சிறப்பு ரயில் கேரள மார்க்கமாக இயங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது தமிழகம் வழியாக இயக்கப்பட உள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 5 மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 5ஆம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிரியர்கள் குவிந்தனர். விலையை பொருட்படுத்தாமல் தேவையான மீன்களை அள்ளிச் சென்றனர். லோக்சபா தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாக உள்ள நிலையில் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் உட்பல்குமார் தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே எம்பியாக இருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அரசு பங்களாக்கள் இருக்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அவர்களுடைய மாநில அரசு இல்லங்களில் அல்லது டெல்லியில் நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவர். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, சாரம், ராஜ்பவன் உள்ளிட்ட நகர பகுதிகளில் நேற்று தரைக்காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் நகர மற்றும் கிராமப்புறங்கள் இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினார்கள். பிரதமர் மோடி கூறியதுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். கருத்து கணிப்பில் மோடியின் விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் எனவும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை தேர்தல் பொது பார்வையாளர் சுனில்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பயிலும் பள்ளியிலேயே வங்கிக் கணக்கு தொடங்க வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டது. அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸ் கைப்பையிலிருந்து 40 துப்பாக்கி குண்டுகளை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவருடைய பயணமும் ரத்தானது. ஆந்திர மாநிலம் நந்தியாலாவில் கோழி முட்டை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு முட்டையை பக்கெட்டில் எடுத்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாண்டியகுப்பம் செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த டிராவல்ஸ் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்தனர். 18 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. நாகக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் சிகிச்சை பலனின்றி இறந்தார்.
சின்னசேலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தும்பல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. முதியவரான இவர் தனது பேத்திகள் ரித்திகா ஸ்ரீ, பூமிகா ஆகியோருடன் இன்று காலை ஏத்தாப்பூர் கருமந்துறை நெடுஞ்சாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அந்த வழியாக வந்த தனியார் பஸ் இவர்கள் மீது மோதுவது போல் வந்தது. ராஜா தனது பேத்திகள் இருவரையும் அருகில் பிடித்து தள்ளினார். இதனால் பஸ் அவர் மீது மோதியது. இதில் ராஜா ஸ்பாட்டிலேயே பலியானார். டிரைவர் சந்திரன் போலீசில் சரணடைந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றிய அலுவலகத்தில் வேலை பார்த்த உதவி பொறியாளர் விஸ்வநாதன், ஒன்றிய குழு தலைவரின் கார் டிரைவர் காளிமுத்து, சத்துணவு அமைப்பாளர் நேரு ஆகியோர் பணி ஓய்வு பெற்றனர். பணி நிறைவு விழாவில் திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய குழு தலைவி பத்மினி, பிரியதர்ஷினி, கவுன்சிலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் நடந்த இந்த விழா சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கோவை மருதமலை அடிவாரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாய் யானையுடன் இருந்த குட்டி ஆண் யானை காட்டுக்குள் சென்றது. உடல்நலம் தேறிய தாய் யானை நலமுடன் உணவு அருந்தி வருகிறது. தாயை பிரிந்த குட்டி யானை கூட்டத்துடன் வந்து தனது தாயை சந்தித்தது. 2 மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்த யானை கூட்டத்துடன் காட்டுக்குள் சென்றது. குட்டி யானையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருப்பூர் கூலிப்பாளையம் பகுதியில் உள்ள நஞ்சராயன் குளம் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல ஏதுவாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் செயல்பட உள்ளன. நஞ்சராயன் குளத்தை திருப்பூர் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அரவிந்த் குமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று இஸ்ரேல் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் அரசபாளையம் கிராமத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தில் இருந்த கதண்டுகள் கூட்டில் இருந்து கலைந்து அந்த வழியாக சென்றவர்களை கடித்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். வாழை, பாக்கு மரங்களும் சாய்ந்து விழுந்தன. மின் கம்பங்களும் சாய்ந்து விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டது. செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டிய வழக்கில் ஆவணங்கள் மற்றும் செல்போனுடன் நாளை விசாரணைக்கு ஆஜராக டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை அண்ணா நகர் காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் பெய்த பலத்த மழையால் மின்கம்பம் ஒன்று சாய்ந்த நிலையில் உள்ளது. அந்த மின்கம்பத்தை அருகில் உள்ள உலோக தடுப்பில் கயிறு மூலம் மின்வாரிய ஊழியர்கள் கட்டி வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆந்திர எல்லையான மாதக்கடப்பா பகுதியில் மதுவிலக்கு போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். அங்கு சட்டவிரோதமாக காய்ச்சி வைக்கப்பட்டிருந்த 900 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி அழித்தனர். சாராயம் காய்ச்சியவர்களை தேடுகின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா சாமி தரிசனம் செய்தார். காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியாக கூட இல்லை. அதே நிலை தற்போதும் ஏற்படும். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களிலும் பாஜக அதிக இடங்களை வெல்லும். தமிழகத்தில் 20%க்கும் கூடுதலான ஓட்டுகளை பாஜக பிடிக்கும் என எஸ்.ஜி. சூர்யா கூறினார். ஆந்திராவில் பழைய மின்னணு வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்ட இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது பணம் கேட்டு தொல்லை செய்த மகனை தந்தை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஒரே நேரத்தில் கார்கள், வேன்கள், பைக்குகள் என ஏராளமான வாகனங்கள் குவிந்ததால் முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் முட்டல் கிராமம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனைவாரி நீர்வீழ்ச்சி மற்றும் முட்டல் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் குளித்தனர். இருப்பினும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் வனத்துறையினர் அவர்களை விரட்டியடித்து வெளியேற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு சத்தி ரோட்டில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்க்கும் தேவாரம் என்பவர் கடையில் வசூலான 7.5 லட்சம் ரூபாயை தனது வீட்டில் வைத்துவிட்டு வெளியூர் சென்றார். அந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பணத்தை திருடிச் சென்றனர். போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் உருவாகி 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து அம்மாநில மக்களுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க டெல்லிக்கு 1 மாத காலத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனிக்கு டெல்லியின் நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். கொடைக்கானலில் கனமழை பெய்து வருகிறது. வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பள்ளங்கி செல்லும் பிரதான ரோட்டில் குங்குலிய மரம் சாய்ந்து விழுந்தது. தகவல் கொடுத்ததை அடுத்து உடனடியாக பொதுப்பணித்துறையினரும் மக்களும் இணைந்து மரத்தை அகற்றினர்.
திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில் உள்ள சுங்கச்சாவடி உள்பட நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் வருகிற ஜூன் 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படுவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணி முதல் சுங்கச்சாவடி கட்டண மாற்றம் அமலுக்கு வருகிறது. கரூர் மாவட்டம் பெருமாள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தனது 14 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார். அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். SP பிரபாகரன் பரிந்துரையின் பேரில் செல்வராஜை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட கலெக்டர் தங்கவேல் உத்தரவிட்டுள்ளார். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்தனர். மெயின் அருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்துவிட்டு படகு சவாரி சென்றும் மகிழ்ந்தனர். கொடைக்கானல் ஏரியில் படகுகளில் டூரிஸ்டுகள் சவாரி செய்ய லைஃப் ஜாக்கெட் எனப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் படகு குழா மூலம் வழங்கப்படுகிறது. இருப்பினும் டூரிஸ்டுகள் பாதுகாப்பின்றி செல்ஃபி மற்றும் போட்டோ எடுக்கின்றனர். இதுபோன்று ஆபத்தை விலைக்கு வாங்குபவர்கள் மீது அபராதம் விதித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் தமாக தலைவர் GK வாசன் கலந்து கொண்டார். தேர்தலில் கருத்து கணிப்புகளையும் தாண்டி மக்கள் கணிப்பில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி வெற்றி பெறும். தமிழகத்தில் பல இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தியுள்ளனர் என தமாக தலைவர் GK வாசன் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் பெண் துப்புரவு ஆய்வாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து திருவேற்காட்டில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் போலியானவை என தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி அவை தேர்தல் முறைகேடுகளை நியாயப்படுத்துவதற்கான திட்டமிடப்பட்ட முயற்சி என ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த குன்றத்தூரில் கஞ்சா வைத்திருந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து திருமுடிவாக்கம், பூந்தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில வாலிபர்களுக்கு விற்றது தெரிய வந்தது. பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அரசை கண்டித்து தர்மபுரி BSNL அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ், VCK, மதிமுக உள்ளிட்ட கட்சியினரும் பங்கேற்று இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான அரசாணையை வெளியிட்டு உடனடியாக உற்பத்தியை தொடங்க அரசு உத்தரவிட வேண்டும் என விசைத்தறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த இளையராஜா அடுத்து அமைத்திருக்கும் சிம்போனி இசையை கேட்டு மயங்க இசை ரசிகர்களுடன் இணைந்து நானும் காத்திருக்கிறேன் என்று அன்புமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டித்திருப்பதால் அருவியில் குளிக்க டூரிஸ்டுகள் குவிந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் நீண்ட நேரம் குளியல் போட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் ஸ்ரீ காளியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. 65 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியில் டூரிஸ்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கோடை விடுமுறை நீட்டித்திருப்பதால் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகாவிலிருந்தும் வருகின்றனர். கோடை வெப்பத்தை தணிக்க குழந்தைகளுடன் நீண்ட நேரம் நீராடி மகிழ்கின்றனர். இப்பகுதி வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் சிர்ஹிந்த் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் ரயிலின் லோகோ பைலட்டுகள் இருவரும் படுகாயமடைந்தனர். அவர்கள் ஸ்ரீபதேகர் சாஹிப் சிவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. திருச்சி திருவானைக்காவலில் அமமுக நிர்வாகி திருமண விழாவில் பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டார். 3வது முறை மோடி ஆட்சிக்கு வருவார் என்பது முன்பே எனக்கு தெரியும். அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதுதான் என்னுடைய வேலை என தினகரன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காதணி விழாவுக்கு பெண்கள் சீர்கொண்டு வந்த ஊர்வலத்திற்குள் சரவெடி பட்டாசு வெடித்தது. இதில் 2 சிறுமிகள் உட்பட 8 பெண்கள் காயமடைந்தனர். உசிலம்பட்டி போலீசார் 10க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து விசாரிக்கின்றனர். தற்போது அந்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள ஓட்டு எண்ணும் மையங்களில் ஓட்டு எண்ணிக்கை நாளன்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி J. ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். மதுரையில் கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்பதற்காக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மதுரை விமான நிலையம் வந்தார். நானும் ஒரு இந்துதான், கடவுளை வழிபடுபவன்தான். ஆனால் அரசியல் என்பது மதங்களை தவிர்த்து மக்களுக்கான பிரச்சினைகளை குறித்த விவாதமாகத்தான் இருக்க வேண்டும் என துரை வைகோ தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர், லட்சுமியாபுரம், நூர்சாஹிபுரம் கிராமங்களுக்கிடையே மதுரையிலிருந்து தென்காசி செல்லும் ரயில்வே இருப்பு பாதை உள்ளது. இருப்பு பாதைக்கு கீழே சுரங்கப்பாதை உள்ளது. இங்கு மழைநீர் தேங்கி 3 அடிக்கு மேல் உயர்ந்து விடுவதால் தேங்கிய நீரில் சிக்கி இறந்து விடுகின்றனர். உடனடியாக சரி செய்ய இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள கங்கேரா மலை பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது.
இந்த தீயில் சிக்கி ஏராளமான மரங்கள் எரிந்து சாம்பலாகின. வெப்பநிலை அதிகரிப்பால் வனப்பகுதியில் அடிக்கடி காட்டுத்தீ பற்றி எரிகிறது. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செட்டநாய்க்கன்பட்டியில் ராஜசேகர் புவனா என்பவருக்கு சொந்தமான கோமதி சங்கர் என்ற கழிவு பஞ்சின் மூலம் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு திடீரென தீப்பிடித்தது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் எரிந்து சேதமானது. தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவித்தது. தொழில்நுட்ப பிரச்சினையால் இந்த பயணம் திடீரென நிறுத்தப்பட்டதாக நாசா தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்ட பின் அடுத்த கட்டமாக மீண்டும் இன்று இரவு போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அவர்கள் இருவரும் பயணப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையை மறைக்க நடிகைக்கு பணமளித்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் முறைகேட்டில் ஈடுபட்டதாக நியூயார்க் நகரில் உள்ள மான்ஹாட்டன் குற்றவியல் கோர்ட் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தனக்கு எதிராக அளித்துள்ள தீர்ப்பு முறைகேடாக அளிக்கப்பட்டது என்றும் கூறினார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் வீரராக விராட் கோலி தேர்வாகியுள்ளார். கடந்த ஆண்டு மொத்தம் 27 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 72.47 என்ற சராசரியுடன் 99.13 ஸ்ட்ரைக் ரேட்டில் 1377 ரன்களை குவித்துள்ளார். அதில் 6 சதங்களும் 8 அரை சதங்களும் அடங்கும். 9வது T20 உலகக்கோப்பை தொடரின் தொடக்கப் போட்டியில் அமெரிக்கா கனடா அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த கனடா 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 194 ரன்கள் குவித்தது. அதிரடியாக விளையாடிய அமெரிக்க அணி 17.4 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 197 ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்று தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்யானந்தாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிலவின் தென்துருவத்தில் சீன செயற்கைக்கோள் தரையிறங்கியது. 25ஆம் தேதி மண் மற்றும் பாறை மாதிரிகளுடன் திரும்பும் என தெரிகிறது. 2030க்குள் நிலவில் சீன விண்வெளி வீரரை கால்பதிக்க வைப்பதே பீஜிங்கின் நோக்கமாக கொண்டுள்ளது. திருச்சி மாவட்ட சிலம்பாட்டக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி புத்தூர் தனியார் பள்ளியில் நடந்தது. ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வால், மான்கொம்பு அலங்கார சிலம்பம் மற்றும் தொடு சிலம்பம் வகை போட்டிகள் நடைபெற்றது. 15 வயதுக்குட்பட்டோர் மற்றும் 15 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவுகளில் போட்டிகள் நடந்தது. 500க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்தார். இதையொட்டி அமைச்சர் உதயநிதி தினேஷ் கார்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தினேஷ் மிகவும் யோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளார் என்பதை புரிந்து கொள்கிறேன். இத்தனை ஆண்டுகளில் விளையாடிய அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டியிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வீரரான வெங்கடேஷ் ஐயர் தனது நீண்ட நாள் காதலி ஸ்ருதி ரகுநாதனை இன்று திருமணம் செய்து கொண்டார். கடந்த நவம்பர் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் இன்று பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அரையபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா சம்பரோஷண பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கூத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென் கடப்பந்தங்கள் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடந்தது. துரியோதனன் படுகளம் செய்யும் காட்சியை நாடக கலைஞர்கள், ஊர் பொதுமக்கள் மத்தியில் தத்ரூபமாக நடித்து காட்டி அசத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவ கிராமத்தில் வசித்தி விநாயகர், காளியம்மன், செல்வ விநாயகர், பிடாரியம்மன், சக்தி மகா மாரியம்மன் மற்றும் சப்த கன்னிகள் ஆகிய 5 கோவில்களின் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வீராணத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகம்பாள் சமேத யோகபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கினார்கள்.
திண்டுக்கல் மாவட்டம் பொம்மனம்பட்டி காளியம்மன் பகவதியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் விழா விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் மாவிளக்கு, தீச்சட்டி, பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பழமையான கோயில் என்பதை தெரிவிக்கும் வகையில் அம்மனுக்கு ஆதார் கார்டு இருப்பது போல் கோயில் முன்பு பேனர் வைத்து அசத்தினர். திரளான மக்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் வைத்தியநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. அனைத்து கோபுர கலசங்களுக்கும் ரகுபட்டர் தலைமையில் புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆதீனங்கள், நீதிபதிகள், பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சாமியை காண வரிசையில் நின்ற பக்தர்கள் கோடை வெயிலை தாங்க முடியாமல் விசிறியை வைத்து வீசியவாறு சென்றனர். எஸ்.பி. சுப்பராமன் இயக்கத்தில் விதாத், வாணி போஜன், ரகுமான் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் அஞ்சாமை ஜூன் 7 ரிலீஸ் ஆகிறது. படம் பற்றி வாணி போஜன் கூறுகையில், இது எனக்கு முக்கியமான படம். உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கிறோம். 2 குழந்தைக்கு அம்மாவாக நடித்துள்ளேன். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை பண்ணவில்லை என்றால் நான் நடிகையாக இருப்பதற்கு அர்த்தம் இல்லை என்றார். விடாமுயற்சி படப்பிடிப்பு முடியாத நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகிறார் அஜித். 3 கேரக்டரில் நடிக்கும் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா, தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா நடிக்க உள்ளனர். 3வது அஜித்துக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதன் மூலம் அவர் முதல் முறையாக அஜித் படத்தில் நடிக்க இருக்கிறார். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. 2006 ஒபிலி என் கிருஷ்ணன் இயக்கத்தில் சூர்யா, ஜோதிகா, பூமிகா சாவ்லா நடித்து வெளிவந்த திரைப்படம் சில்லுன்னு ஒரு காதல். படத்திற்கு இன்னும் வரவேற்பு இருக்கும் நிலையில் இதன் 2ஆம் பாகம் விரைவில் உருவாகிறது. ஒபிலி என் கிருஷ்ணன் இயக்கவுள்ள இப்படத்தில் ஸ்டார் படத்தில் நடித்த கவின் நாயகனாக நடிக்கிறார். நடிகை பார்வதி மலையாளத்தில் உள்ளொழுக்கு படத்தில் நாயகியாக நடித்துள்ளார். கிறிஸ்டோ டோனி இயக்கியுள்ள இப்படம் ஜூன் 21 வெளியாகிறது. இதில் மலையாள படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வரும் காமெடி நடிகரான பிரசாந்த் முரளிக்கு ஜோடியாக பார்வதி நடித்துள்ளார். இப்படத்தில் நடிகை ஊர்வசியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். கமல் நடிப்பில் ஷங்கர் இயக்கியுள்ள இந்தியன் 2 படம் ஜூலையில் ரிலீஸ் ஆகிறது. இதன் இசை வெளியீட்டு விழா ஜூன் 1 நடைபெற்றது. இந்த படத்தில் நடித்த சித்தார்த், பிரியா பவானி சங்கர் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்கவில்லை. மாறாக சித்தார்த் தனது காதலியும் நடிகையுமான அதிதிராவுடன் இத்தாலிக்கும், பிரியா பவானி சங்கர் தனது காதலருடன் ஆஸ்திரேலியாவுக்கும் சுற்றுலா சென்றுள்ளனர். எஃப்ஐஆர் படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இயக்கத்தில் ஆர்யா, கௌதம், கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் மிஸ்டர் எக்ஸ். இப்படத்திற்காக தனது உடலை ஜிம்முக்கு சென்று முறுக்கேற்றினார் ஆர்யா. இதன் படப்பிடிப்பு தற்போது முடிந்துள்ளது. மிஸ்டர் எக்ஸ் படத்திற்காக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாறியது உற்சாகமானது. என்ன வரப்போகிறது என்பதை காண ஆர்வமாக உள்ளேன் என ஆர்யா கூறியுள்ளார். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் 2 படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். இந்த இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசுகையில், இந்தியனே அரசியல்தான் பேசுது. என்னுடைய அடையாளம் தமிழன், இந்தியன் என்பதுதான். பிரித்தாளும் முயற்சி இந்தியாவில் நடக்காது. தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது? இதையும் செய்து காட்டுவோம். இந்த விழாவில் மட்டுமல்ல, எந்த விழாவிலையும் பேசுவேன். நாட்டின் ஒற்றுமையை காக்க வேண்டும். அதைத்தான் இந்த படம் உணர்த்துகிறது என்றார்.